ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு ஆப்பும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சிம்சோன் மீடியா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் இன்ஸ்டாகிராம். நான் என்னோடய ஆப்பை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஆமாம், நீ எதுக்கு வந்த, நான் எதுக்கு வந்தேன்? உன்னோட ஆப் எப்படி நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறியோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் என்னோடய ஆப்பை நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு வந்துக்கிறேன். என்னோடய ஆப்பில் இருக்கிற நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ், அப்புறம் என்னோடய ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னோட ஆப்பில் இல்லாத விஷயமெல்லாம் என்னோடய ஆப்பில் இருக்குது, அது மாதிரி சொல்லத்துக்கு வந்துக்கிறேன். நான் உன்னிங்கன்னா உன்னோட ஆப்பை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கு வந்தியா? உந்தே ஒரு டுபாகூர் ஆப்பு, உன் ஆப்பை நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கு வந்தியா? முடியலடா சாமி, என்ன கொடுமை சார் இது. சரி, ஓகே. இப்போது என்னோடய ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், என்னோட ஆப் பேர் இன்ஸ்டாகிராம், அவரோட ஆப் பேர் இன்ஸ்டாகிராமு. சரி, ஓகே. இப்போது என்னோடய ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன். என்னோடய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட், ப்ராஃபிட்டெல்லாம் இருக்குது. இப்போது என்னோடய ஆப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஆப் பற்றி நீ சொல்ல போறியா? சொல்லிக்கோ, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போது ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா அது 1 பில்லியன் அவ்வளோ பேர் என்னோடய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. ஆனால் ஃபேஸ்புக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2. அதே மாதிரி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமு தான் ரொம்ப அதிகம். 105 ரிவ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கம்மி தான் ரிவ்யூஸு. நம்மளது பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங்கு, அவரது 4.5. சரி, ஓகே, இருந்தால் போது. இருந்தாலும் எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஆப் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஆப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எப்போது என்னோடய ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன், அவரோட ஆப்பை பற்றி அவர் சொல்லுவார். சரி, ஓகே, பார்த்துக்கலாம் வைங்க. இப்போது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு போட்டிங்கன்னா என்னோடய ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பு போயிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 MB இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர், நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்கள் அட்ரஸ்ஸு, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ், உங்களை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஏங்க, இந்த ஆப் மாதிரி என்னோடய ஆப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைஸே கிடையாது. ஜஸ்ட் 50 MB மட்டும்தான். கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமுன்னு போனீங்கன்னா அங்கே இருக்கும், டவுன்லோட் பண்ணி. ஏங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. என்னோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் லாகின் பண்ணதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். இது மாதிரி டேட் ஆஃப் பர்த், இது அது எதுவுமே தேவையில்லை. அட்ரஸ்ஸு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் மெயின், அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டாகிராமில் எதுக்கு அந்த ஆப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னா, உங்களோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுன்னு ஃப்யூச்சரில் எதனா உங்களுக்கு வைப்பாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்பை பற்றி. என்னோட ஆப்பை நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அப்புறம் யூசர் நேம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதாங்க, உள்ளே போயிடும். நீங்கள் உங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்டேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன படிச்சிங்க எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்லை. அந்த ஆப் மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா ஆப்பு. இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினச்சனால தான் இதெல்லாம் எதுவும் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஃபியூச்சர்ஸை வைக்கல. ஆனால் அந்த ஆப்பில் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களோட டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுறவங்க, அது உங்களோட விருப்பம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், ஒரு ஃபுல் வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாத நீங்கள் தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ மேலே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு காசு வரும்.
அது மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் கிடையாது. தயவுசெய்து இன்ஸ்டாகிராமை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜான விஷயமெல்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட சைஸ் வரையும் தான் அந்த ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ண முடியும். நம்ம ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக எந்த சைஸ் ஃபோட்டோனா அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வீடியோனா அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஆப்பில் கொடுத்தா ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டேட்டஸ் வித்தியாசமாக வச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும்னு இல்லை. நீங்கள் இதில் போய்ட்டு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ப்ராஃபிட் பண்ணலாம். எதுக்கு ஃபுல் வீடியோ ஃபுல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு நாங்கள் அவைலபிள் இல்லைன்னா உங்களோட பாதுகாப்புக்காக தான் அந்த ஃபியூச்சர்ஸை நான் இவ்வளோ குறிப்பிட்ட சைஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ண, குறிப்பிட்ட ஃபோட்டோ மற்றதான் அப்லோட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்களோட பாதுகாப்புக்கு தான் நாங்கள் அது மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸை வச்சுருக்கிறோம். இந்த ஆப் மாதிரியா எதனா அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்லேயே ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஆப் எதுனா இந்த ஆப் தான். இதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணுமா சிந்திச்சு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் தான் நிறைய ஃபேக் ஐடி அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேணுமென்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸை மாற்றலாம். ஃபேக் ஐடி இல்லாத மாதிரி எதனா பண்ணதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வருஷத்துக்கு ஒரு 10 கேஸ் வருது. இது மாதிரி ஃபேஸ்புக்னால் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னோடய ஆப்பில் ஏமாந்தவங்க இதுவரை ஒரு கேஸ் கூட வந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் நிறைய பேர் ஏமாந்துக்கிறாங்க. ஏன் இது மாதிரி நம்ம பொள்ளாச்சி இஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா 100 பெண்களை வந்து ஃபேஸ்புக் மூலிமா தான் சேட் பண்ணி ஏமாற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம நாகர்கோவில் காசிக்கிறோம் ஃபேஸ்புக் மூலிமா தான் பொண்ணுங்களுக்கு சேட் பண்ணி ஏமாற்றி காசு வாங்கிக்கிறாரு. அது மாதிரி எந்த விஷயம் இந்த ஆப்பில் நடக்காது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எது யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை தான் நிறையா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நிறைய கேஸ் வருதான். ஃபேஸ்புக்னால நிறைய பொண்ணுங்க ஏமாறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தலைவர். அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இது. இப்போ சப்போஸ் ஒருத்தர் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் 2 பேரும் எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறீங்களோ அதில் தான் இதே விஷயமே. அதனால நான் தான் அந்த உங்களோட ப்ரொஃபைல் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட காட்டுற மாதிரி நீங்கள் எல்லோரும் தப்பாக நினைக்கிறீங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இது மாதிரி நடக்காது. இது எவ்வளோ 18+ வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு தலைவர் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதை விட 4 மடங்கு ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நம்புங்க, நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாத மொத்த தமிழ் ஆக்டர்லேருந்து ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரையும் மொத்த ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரே ஆப்பு இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்டர்ஸ். ஏன்னா அந்த ஆப்பு பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே. அதனால தான் எல்லா ஆக்டர்ஸும் இதில் இருக்கிறாங்கன்னா அவங்க நம்புகிறாங்க இந்த ஆப்பில் நம்ம சேஃபாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எல்லா ஆக்டர்ஸும் இதில் இருக்கிறாங்க. நீங்கள் நம்பலைன்னா போயிட்டு பாருங்கள். அதே நீங்கள் அந்த ஆப்லேயும் போயிட்டு பாருங்கள் எந்தெந்த ஆக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் மொத்த ஆக்டருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆப்பில் நம்ம ஆப்பில் எல்லா ஆக்டர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். அதில் புக்கை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இது. நிறைய புது ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் தலைவர் சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செக்யூர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூர்டு இப்போது. ஆனால் ஆக்டர்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. தலைவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்களாம். ஏன்டா அதில் முழுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுதா? ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியாது, வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது, பாதி தான் வரும். நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப செக்யூர்டான ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா
ஃபேஸ்புக் என்னோடய ஆப் தான் சொல்லுவேன். சிரிச்சிங்க எல்லோரும், சிரிச்சிங்க அவர் சொல்லுறது. உண்மையிலே செக்யூர்டான ஆப்பு அவரோட ஆப் தான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆப்புமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா உங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இந்த 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது மாதிரி சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக ஆகிடாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதே ஒரு அடிக்டாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 ஆப்பில் நீங்கள் எந்த ஆப்பு அதிகமாக யூஸ் பண்ண சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.